ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெப எழுப்புதல் அக்னி ஊழியத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் தியானத்துக்கு நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனம். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களிலே ஆண்டவர் சொல்லுவதற்காக என்னன்னா, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். வாலிபர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். பின்பு நான் உங்களை என்னோடு சேர்த்துக்கொள்வேன் என்று சொன்னார். அதற்கு முன்பதாக இதோ உங்களுக்காக ஒரு தேர்தவாளனை நான் அனுப்புகிறேன். அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழிநடத்துவார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் எதற்காக பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தம்முடைய சீசர்களுக்கு அவர் சொல்வதற்காக என்னன்னா, இதோ சர்ப்பங்களின் தேள்களையும் மிதிக்கவும் சாவுக்கேதுவான யாதொன்றை குறித்தான அது உங்களை சேதப்பட்டாது உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கார். சர்ப்பங்களின் தேள்களையும் மிதிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கார். அந்த அதிகாரம் எதன் மூலமாக இருக்கிறது என்று பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானுடைய துணை இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் எதையும் ஜெயிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நான் பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, எதற்காக ஆண்டவர் மாம்சமான யாவர் மேலே ஆவி ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கார் என்று பார்க்கும்போது, அந்த சத்திய ஆவியாகிய தேர்தகவாளன் அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவதற்காக தம்முடைய ஆவியை ஊற்றியிருக்கிறார். 120 பேர் ஒருமனப்பட்டு ஜெபித்து கொண்டிருந்த வேளையில் சடுதியில் இது முழக்கம் போல காற்றை போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இதை கேட்டுக்கொண்ட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் நடக்கிற காலங்கள் இனி நமக்கு சாதகமான காலங்கள் அல்ல. இந்த கடைசி காலமாக இருப்பதனால அவருடைய கிருபையில் நாம் பெற்றுக்கொண்டு அவருக்காக சாட்சியாக ஜெயிப்போம். நீங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையில் நல்ல தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே நீ எங்களுக்கு வாக்கு பண்ணபடி பரிசுத்த ஆவியை நீ எங்களுக்கு தந்தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலே தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் அனுசரிக்க பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதமாக இருப்பதாக, விசேஷமாக இந்த புதிய கல்வி ஆண்டுக்குள்ளாக நுழைந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகளை கற்று ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க. பொல்லாங்கனுடைய கைகளிலிருந்து விலக்கி, நாசமோசங்களிலிருந்து விலக்கி கண்மணி போல காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கும் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.